ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம், குருகுலமே வருக. இறைவனின் தனிலே இன்பமாய் வாழ, குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், இறை மக்களே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், இறை மக்களே வருக. திருப்பலி கண்டிட வருகவென்றழைத்தோம், இறை மக்களே வருக. இறைவனின் தனிலே இன்பமாய் வாழ, இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. எழுஒளி வீச உன் ஒளி தோன்றியுள்ளது, பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவார் என்று இறைவாக்கினர் எசாயா வழியாக பேசிய இறைவார்த்தையின்படி தமது சான்று பகரக்கூடிய வாழ்வினால் கிறிஸ்துவின் ஒளியை பிரதிபலித்தவர் இன்றைய விழாநாயகர் நமது கெம்ஸ்டோன் பகுதியின் பாதுகாவலர் மறைசாட்சியான புனித செபஸ்தியார். அவ்வாறே நாமும் நமது புனிதரைப் போலவே வாழ்ந்து பிற இனத்தார் முன் கிறிஸ்துவின் ஒளியை பிரதிபலிக்க இறையருள் வேண்டி குத்துவிளக்கில் ஒளியேற்றுவோம். நமது அன்பான அழைப்பை ஏற்று புனித செபஸ்தியார் திருவிழா திருப்பலி நிறைவேற்ற வருகை தந்த திருச்சி அம்மாப்பேட்டை பங்கு தந்தை அருள்பணி ஜோஜோ லாரன்ஸ் முதல் திரியை ஏற்றுவார். இரண்டாம் திரியை திருச்சி ஐயம்பட்டி பங்கு தந்தை அருள்பணி லெனின் அவர்கள் ஏற்றுவார். மூன்றாவது திரியை நமது மரியன்னை பேராலய அன்பிய ஒருங்கிணைப்பாளர் திரு ராஜ்குமார் அவர்கள் ஏற்றுவார். நான்காவது திரியை நமது செபஸ்தியார் ஆலய நிர்வாகி திரு பிரேம்குமார் ஏற்றுவார். ஐந்தாவது திரியை நமது செபஸ்தியார் ஆலய இளைஞரணி தலைவர் ரூபன் கௌதம் அவர்கள் ஏற்றுவார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. கிறிஸ்துவில் அன்புக்குரிய அருள் பணியாளர்களுக்கும்
அருட்சகோதரிகளுக்கும் புனித செபஸ்தியார் பக்தர்கள் அனைவருக்கும் இனிதான மாலை வணக்கத்தையும் நமது கெம்ஸ்டவுன் பகுதியின் பாதுகாவலர் மறைசாட்சியான புனித செபஸ்தியாரின் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரே அதை காத்து கொள்வர் என்ற இயேசுவின் நற்செய்தியை வாழ்வாக்கியவர் நம் புனிதர் செபஸ்தியார். புனிதர் வாழ்ந்த காலத்தில் நடந்த வேதகலா பணியில் தியோக்லேசியன் என்ற அரசன் கிறிஸ்தவர்கள் இயேசுவை மறுதலிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தார். கொடுமைகளுக்கு ஆளாகி பயந்து கொண்டிருந்த கிறிஸ்தவர்களை நம் புனிதர் செபஸ்தியார் தைரியப்படுத்தி கிறிஸ்தவ விசுவாசத்தில் உறுதிப்படுத்தினார். மார்க்கு மார்ச்செலியன் என்ற சகோதரர்கள் விசுவாசத்தில் தத்தளித்து கொண்டிருந்தனர். சிறையில் இருந்த அச்சகோதரர்களை நம் புனிதர் சந்தித்து வலிமை வாய்ந்த கிறிஸ்துவின் போர் வீரர்களை உமது சொந்தங்களின் கண்ணீருக்கு பயந்து முடிவில்லா மணிமகுடத்தை நீங்கள் இழந்து விடாதீர்கள் என்று சொல்லி விசுவாசத்தில் அவர்களை உறுதிப்படுத்தினார். புனிதரின் போதனையால் திடம் கொள்ளப்பட்ட அவ்விரு சகோதரர்களும் தங்களுக்கு கொலை தண்டனையில் இருந்து விடுபட வாய்ப்பு கிடைத்த போதிலும் அவர்கள் கிறிஸ்துவின் மேல் கொண்ட அன்பினால் அதை நிராகரித்துவிட்டு தங்கள் இன்னுயிரை இயேசுவின் பொருட்டு துறக்க முன்வந்து மறைசாட்சியானார்கள். இவ்வாறு நம் புனிதர் மறைசாட்சிகளுக்கு தங்கள் சோதனைகளிலும் மரண வேளையிலும் பலத்த காவலாக இருந்தார். மறைசாட்சியான நம் புனிதர் மற்றவர்களும் மறைசாட்சியாக மரிக்க காரணமாய் இருந்தார். இவருடைய போதனையால் பலரும் இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்று திரு அவையில் சேர்ந்தார்கள். நாளுக்கு நாள் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருந்தது. இதனால் கோபம் கொண்ட அரசனின் கட்டளையால் சாட்டையாலும் பெரும் தடிகளாலும் அடித்து கொல்லப்பட்டு கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி துணிவுடன் மறைசாட்சி முடிசூட்டப்பட்டார். எனவே நாமும் நம் புனிதரைப் போல சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் இயேசுவுக்கு சான்று பகர அருள் வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்று ஜெபிப்போம். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் உங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படும் இந்த திருப்பலி கருத்துக்கள் இப்பொழுது வாசிக்கப்படுகின்றது. ஆல்ட்ரின் ஹால்டா டேனி ரோனி குடும்பத்தினர் நன்றி பலியாகவும், செல்வராஜ் பரிமலா மேரி, சதீஷ் கேத்லின் மேரி, கோபிநாத், பிளெஸி ராணி மற்றும் குழந்தைகள் நன்றி பலியாகவும், சேசுராஜ் சகாய மேரி, ஆரோக்கிய பிரவீன்ராஜ் குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், செல்வி மாலதி மேரி, எடிசன் டால்வின், திவ்யா ரெங்கராஜன், பிரியா ஆகாஷ், ரைனோ பியானோ இனியால் வர்ஷினி நன்றி பலியாகவும், ஜேம்ஸ் கிரேசி நான்சி மேரி சிமி நன்றியாகவும், ஹாலன் மரியசாந்தி ஜோஸ்வா டேனியா குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஜோஸ்வா நன்கு படிக்க வேண்டியும், சைமன் அஜிதா குடும்பத்தினர் நன்றி பலியாகவும், வால்டர் இயேசுராஜா குடும்பத்தினர் நன்றி பலியாகவும், பிரிக்டோராஜ் ஜெனிஃபர் நன்றி பலியாகவும், இயேசுதாஸ் ரோசி டார்வின் சுகன்யா ராகுல் எட்வினா மேரி ஆல்வின் ஜெஃப்ரின் ஜோவின் யாவின் குடும்பத்தினர் நன்றி பலியாகவும், சார்லஸ் டயானா மேத்யூ கிறிஸ்டினா குடும்பத்தினர் நன்றி பலியாகவும், வர்கீஸ் பிரசன்னா குடும்பத்தினர் நன்றி பலியாகவும், மதன் ஜெனி சுகப்பிரசவம் கிடைத்ததற்கு நன்றி பலியாகவும், அருண் பிரகாஷ் திருமணம் நல்ல முறையில் நடைபெற வேண்டியும், கல்லுக்குழி ஸ்டாலின் லதா குடும்பத்தினர் டோம்னிக் நிரந்தர வேலைவாய்ப்பு வேண்டியும், பிளோமினால் விரைவில் திருமண வரன் வேண்டியும் உடல் நல வேண்டியும், ஸ்டீபன் ரூபின் மேரி உடல் நல வேண்டியும், வால்டர் இயேசுராஜா குளோரி இஸ்ரேல் பிரபு வேண்டுதல் பலியும், தமிழ்ச்செல்வன் பாக்கியசிலி ஆண்ட்ரோ ஆல்ஃபினா குடும்பம் நலன் வேண்டியும், அல்வான்ஸ் ஏசடியான் தெரசமான் ஆண்மைலை பாட்டிற்காகவும், ஜோசப் கஸ்பர் திருத்துவதாஸ் ஆண்மைலை பாட்டிற்காகவும், சூசைநாதன் ஜெபமாலை மேரி ஆண்மைலை பாட்டிற்காகவும், சகாயராஜ் ராஜ் என்கிற அந்தோனி குருஸ் ஆரோக்கியநாதன் குழந்தை ஆண்மைலை பாட்டிற்காகவும், மாரியப்பன் கில்டா மேரி வின்சென்ட் அன்புராஜ் ஆண்மைலை பாட்டிற்காகவும், ஊமையன் அந்தோனி குரூஸ் செபாஸ்டின் அடைக்கலம் பூஜா ஆராதனா ஆண்மைலை பாட்டிற்காகவும், சிங்கராயர் பவுலினால் ஜெகதம்பால் வனராஜ்
என்கிற தர்மநாதன், லியோ, லிஃப்ரா, ரோம்லஸ், யுலிசியஸ் ஆண்மைப்பாட்டிற்காகவும், மரியான் என்கிற மரிய சுசை, விர்ஜின் மேரி, தேவசகாயம், ரோஸ்லின் மேரி, மனோகர் இவர்களின் ஆண்மைப்பாட்டிற்காகவும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, புனித செபஸ்தியாருடைய விழாவினை அவரை பாதுகாவலாக கொண்டிருக்கக்கூடிய இந்த மரியன்னை பேராலயத்தின் கிளை பங்கு சமூகம் கொண்டாடுகின்ற இந்த வேளையில் உங்கள் அத்துணை பேருக்கும் திருவிழா நல் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். உங்களுக்காக செபிப்பதிலே மகிழ்ச்சி கொள்கின்றோம். உண்மையிலுமே தெருவில் நுழையும் பொழுது அங்கேருந்து இங்கே வரைக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. நிறைய ஃப்ளெக்ஸில் பார்த்தா நிறையா இளைஞர்களுடைய முகங்கள் எல்லாம் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க பூசைக்கு வர்றதுக்கு நினைக்கிறேன். அப்படி தானே ஏண்டாச்சு? பரவாயில்ல. கௌதம் அந்த குத்து விளக்கத்தினார் அவங்க சார்பாக உங்களுக்காக இந்த நாளில் செபிப்பதிலே மகிழ்ச்சி கொள்கின்றோம். இந்த திருவிழா சந்தோஷம் எப்பொழுதும் இப்பகுதி வாழ் மக்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பொங்கி வழிய இந்த திருவிழா திருப்பள்ளி உதவி செய்யும் என்கின்ற நம்பிக்கையின் பெயரால் நானும் தந்தை லெனின் அவர்களும் உங்களுக்காக சிறப்பாக இந்த கல்வாரி பள்ளியில் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றோம். இந்த தூய மறை நிகழ்வை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த ஆண்டு முழுக்க அவர் உங்களை பத்திரமாக கரிசனையோடும் அக்கறையோடும் அரவணைத்து இந்த செபஸ்தியார் வழியாக வழிநடத்தி இருக்கிறார். எனவே நன்றி மறவா உள்ளத்தினராய் இந்த அழகான சிற்றாலயத்தில் இந்த நன்றி பள்ளியை நாம் ஒப்பு கொடுக்கின்றோம். எனவே இந்த ஆண்டுகளில் நாம் அனுபவித்த ஒரு சில தீமைகள் அல்லது பாவங்கள், குற்றம் குறைகள், உறவு சிக்கல்கள் இவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். என்னை மன்னியும் என் இயேசுவே, என்னை மன்னியும். உன் முகம் என தெரிந்தும் பேசாமல் திருப்பிக் கொண்டேன். என் இயேசுவே, என்னை மன்னியும் என் இயேசுவே, என்னை மன்னியும் என் இயேசுவே, என்னை மன்னியும் என் இயேசுவே, என்னை மன்னியும். உன் குரல் என தெரிந்தும் கேட்காமல் வாழ்ந்திருந்தேன். இயேசுவே, என்னை மன்னியும் என் இயேசுவே, என்னை மன்னியும் என் இயேசுவே, என்னை மன்னியும் என் இயேசுவே, என்னை மன்னியும். உன்னருள் என்னில் இருந்தும் உணராமல் வாழ்ந்திருந்தேன். இயேசுவே, என்னை மன்னியும் என் இயேசுவே, என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும் என் இயேசுவே, என்னை மன்னியும். உதவி செய்ய வாய்ப்பிருந்தும் உதவாமல் இருந்திருந்தேன். இயேசுவே, என்னை மன்னியும் என் இயேசுவே, என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும் என் இயேசுவே, என்னை மன்னியும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் துணையும் மன்னித்து நமக்கு நிலை வாழ்வினை சொந்தமாக்கி தருவாராக. ஆமென். கடவுளுக்கு ஆட்சி உண்டா
வாழ்ந்தோரையும் அழகாக்கம் எங்கள் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மன துணிவை எங்களுக்கு அருளவுமாய் வேண்டுகின்றோம். உம்முடைய மறைசாட்சியால் புனித செபஸ்தியாரின் சிறந்த எடுத்துக்காட்டால் நாங்கள் தூண்ட பெற்றுள்ளோம். இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் மன துணிவை பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பை ஒரு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றங்கள் ஆண்டவரும் உமது இறை மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய திருப்பலியாக கிறிஸ்துராஜ் சலோமி அவர்களின் 50ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றி பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். திருத்தூதர்கள் பேதுருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 14 முதல் 17 வரை. அன்பிற்குரியவர்களே, நீதியின் பொருட்டு துன்புற வேண்டியிருப்பினும் நீங்கள் பேர் பெற்றவர்களே, யாருக்கும் நீங்கள் அஞ்சி நடுங்கவோ மனம் கலங்கவோ வேண்டாம். உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவரென போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடை அளியுங்கள். உங்கள் மனச்சான்றும் குற்றமற்றதாய் இருக்கட்டும். அப்பொழுது உங்கள் கிறிஸ்துவ நன்னடத்தையை பழிக்கிறவர்கள் உங்களை இழிவாக பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. ஆண்டவர்களோடு இருப்பாராக. எழுதிய தூயில செய்திருந்த வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16 இறைவசனங்கள் 20 முதல் 24 முடிய. உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்துவிடுவார். இப்போது நீங்களும் துயருறுகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள், அப்போது உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தவத்தின் துயர் துடைக்க வந்த ஆயன், இரக்கம் காட்டி இருளை அகற்றியவர், அம்புகளில் இறைவனை சுட்டி காட்டியவர், மங்கா விசுவாசம் கிறிஸ்துவை ஒளிரச் செய்தது. அவர் அம்புகளில் வீழ்ந்தாலும் நம் மக்களின் அன்பினில் மலர்ந்தவர். சிறையினில் இருந்தவரை கிறிஸ்துவில் சிறகெடுக்கச் செய்தவர் நம் புனிதர் செபஸ்தியார். நம்முடைய புனிதர் நிச்சயமாக நமக்கு பரிந்து பேசுவார். நாமும் அவருடைய பரிந்துரையை பெற்றுக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? தூக்கம் வருதா? மேக்கப்லாம் போட்டிருக்கோம். இன்றைக்கி தேர் இழுக்க போகிறோம். தந்தை சார்பாக உங்கள் அனைவருக்கும் புனித செபஸ்தியாருடைய திருநாள் வாழ்த்துக்களை அனைவரும் கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். திருப்பாடல் இவ்வாறாக சொல்கிறது, 112:3, நீர் தேர்ந்தெடுத்த மக்கள் உம் கோவிலின் முற்றங்களில் உறைந்திடுவர். அவர்கள் கோவிலில் கிடைக்கும் நன்மைகளால் நிறைவு பெறுவர். கடவுளின் இல்லத்தில் இருப்போரை பச்சை மரம் போல உளரச் செய்வார். திருப்பாடல் 52:8. அவரது இல்லத்தை தேடுவோருக்கு சொத்தும் செல்வமும் சேரும். திருப்பாடல் 112:3. அப்படின்னா இன்னைக்கு சொத்து கிடைச்சிருமா? நமக்கு எல்லாத்துக்கும் என்ன சொத்து கிடைக்க போகுது? எல்லாருக்கும் அவருடைய இல்லத்தில் இருப்பவருக்கு சொத்தும் செல்வமும் சேரும். என்ன சேரப்போகுது நமக்கு? கடவுளுடைய ஆசீர்வாதம். அந்த இல்லத்தில் நின்று உங்களுக்கு நாங்கள் ஆசிக்கு வருகிறோம். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நற்செய்தியில் நீங்கள் என் பெயரால் கேட்கவில்லை. அதே சமயத்தில் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புறம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நம்முடைய துன்பத்தை கண்டு, நம்முடைய பிரச்சனைகளை கண்டு சக மனிதன் இன்று சிரித்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு துன்பம் இருக்குது, பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். கேட்ட உடனே கடவுள் கொடுத்துட்றாரா? எத்தனை முறை எத்தனை கோயிலுக்கு போயிருக்கோம். செபஸ்தியார் கோவில் தாண்டி அந்தோனியார் கோயில், சகாய மாதா கோயில், ஆரோக்கிய மாதா கோயில், வேளாங்கண்ணி மாதா கோயில் சொல்லி நம்ம எல்லாரும் போயிட்டு இருக்கிறோம். போகிறீங்களா இல்லையா? கேட்டது உடனே கிடைச்சிருதா? கேட்குறோம், அழுது புலம்புறோம், ஆண்டவரே என்னை இவ்வளோ கஷ்டத்தில் விட்டுட்டியே, எனக்கு துன்பம் இருக்குது, துயரம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, நோய் இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கோயிலாக அழுவுறோம், புலம்புறோம். ஆனால் கேட்டவுடன் கிடைக்கவில்லை.
அதுக்கு சின்ன எடுத்துக்காட்டு, உங்கள் பிள்ளைங்க இன்றைக்கி ஸ்கூல் விட்டு வந்திருப்பாங்கன்னு பல பேர் ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்டாங்க திருவிழானால, அப்படி தானே? போனீங்களா? அப்போ போனதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து என்ன கேட்பாங்க? உங்கள்கிட்ட என்ன கேட்பாங்க? போய் ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே டயர்டாக வருவாங்க. என்ன கேட்பாங்க? எடுத்தோடனே சோறு போடுமா. கரெக்டாக சொல்லிட்டான், சோறு தான் நமக்கு முக்கியம். ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுமா. இப்போதைக்கு ஸ்நாக்ஸ் தானே, பஜ்ஜி போட்டு கொடு, எல்லாம் போட்டு தான் செஞ்சு கொடு. அப்போ ரோட்டில் பார்த்ததை வீட்டில் வந்து கேட்கக்கூடியது நம்முடைய பிள்ளைகள். யாராக, நானாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, வீட்டுக்காரே என்ன செய்வார்? ஏதாவது பச்சி கிச்சி போட்டு கொடு அப்படின்வாங்க. யார்கிட்ட கேட்பாங்க? அப்பாட்டையோ அம்மாட்டையோ. அம்மா என்ன சொல்லுவாங்க? அதுக்கு கேட்ட உடனே என்ன சொல்லுவாங்க? கேட்ட உடனே உங்கள் அப்பா அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க? என்ன உங்களுக்கு பதில் சொல்லியிருப்பாங்க? இப்போ எது நல்லா சவுண்டாக சொல்லுங்கள். இப்போ தானே கேட்ட, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? கொஞ்ச நேரம் இரு. இந்த வார்த்தையை தான் நம்முடைய பெற்றோர் சொல்லுவாங்க. அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி. வந்த உடனே அம்மா இது வேணும், பஜ்ஜி கொடு, அல்லது அதிரசம் சுட்டு கொடு, முறுக்கு சுட்டு கொடுன்னு சொல்ல உடனே அம்மா என்ன சொல்லுவாங்க? கொஞ்ச நேரம் இரு. எதுக்காக சொல்கிறாங்க? எதுக்காக சொல்லணும்? எது செய்ய நேரமாகும். அப்போ செய்யணும். அதுக்கு என்ன செய்யணும்? போயிட்டு பஜ்ஜி போடணும்னா என்ன செய்யணும்? போய் கடையில் மாவு வாங்கணும். வாங்கிட்டு வந்து வாழைக்காய் எடுத்து வந்து வெட்டி கொஞ்சம் நேரம் ஆகும். அப்போ சுட்டு கொடுப்பாங்க. எதுக்காக கடவுள் நம்மை தாழ்த்தி கொண்டிருக்கிறார், நேரம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார்? கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கும் சொன்னவர் எதுக்காக காலம் தாழ்த்துகிறார் என்றால், நம்மை அவர் தயார்படுத்துகிறார். எதற்கு? தூய உள்ளத்தோடு நாம் பெற வேண்டியவற்றை நிறைவாக பெற்றுக்கொள்ளும். ஏனோதானா அல்ல, நிறைவாக பெறணும், கொஞ்சம் அல்ல. நாம் கேட்டதை முழுமையாக பெறுவதற்கு நம்மை கடவுள் தயார் செய்கிறார். அதான் சொல்கிறாரு, தூய உள்ளத்தோர் கடவுளை காண்பர். தூய உள்ளத்தோர் கடவுளை காண்பர். தூய உள்ளத்தோடு இருக்க முடியும் தான் நாம் கடவுளிடமிருந்து நிறைவாக அருள் பெற்றுக்கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு நம்முடைய புனிதர். அவர் கேட்டோடனே எல்லாம் கிடைச்சிச்சா? கிடையாது. அவர் பட்ட துன்பங்கள் ஏராளம், பட்ட கஷ்டங்கள் ஏராளம். நம்ம முன்னுரையிலேயே தந்தை சொன்னாங்க, என்னப்பா பிரசங்கத்தை அஜய வைக்க விட்டியா, எல்லாத்தையும் சொல்லிட்டாப்லையே. அவருடைய வரலாறை நமக்கு எத்தனையோ வருஷம் நம்ம திருவிழாவை கொண்டாடி இருக்கிறோம். அவருடைய வாழ்க்கை வரலாறு என்பது நாம் அறிந்த ஒன்று. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். எதற்காக கஷ்டப்பட்டார்? எதற்காக துன்பப்பட்டார்? இயேசுவை இந்த உலகிற்கு சுட்டி காட்ட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு. அவர் சொல்றாரு, எனக்கு இந்த உலகின் மீது எந்த ஆசையும் இல்லை, இயேசுவை அன்பு செய்வதே என்னுடைய ஆசை. இதே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. யார் சொல்லுவான்னு சொன்னா அவிலா தெரசா சொல்லுவாங்க, இயேசுவை நோக்கி நேசிக்க வேண்டும், பித்து பிடிக்கிற வரை இயேசுவை நேசிக்க வேண்டுமா. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, பைத்தியம் போல இயேசு 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 தான், தன்னுடைய வாழ்க்கையில இயேசு மட்டும்தான் என்று அந்த புனிதை சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு துன்பங்கள் வருகிற போது, பிரச்சனைகள் வருகிற போது மட்டும் இயேசுவை தேடுகிறோம். எவ்வளவு நேரம் தரோம்? 2 நாள் 3 நாள் அது கிடைக்கல அப்படின்னு சொன்னா அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடும். ஆனால் எல்லா காலத்திலும் கடவுள் தன்னுடைய பிரசனத்தை தன்னுடைய மகனுக்கு, தன்னுடைய மகளுக்கு, நம் எல்லாருக்கும் அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர் எசையா புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, புலம்பிக் கொண்டிருப்போரே, அழுது கொண்டிருப்போரே, அனைவரும் மகிழுங்கள், அவர் பொருட்டு மகிழுங்கள், உன் வாழ்வில் ஆறுபோல் நிறைவாழ்வை பாய்ந்தோடச் செய்வேன், செல்வம் நிறைய செய்வேன், நீங்கள் சுமக்கப்படுவீர்கள், தாளாட்டப்படுவீர்கள், தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், இதை காண்பீர்கள், உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். திருப்பாடல் 147 சொல்கிறது, உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகிறார், காயங்களை கட்டுகிறார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகிறார். கடவுள் யார் பக்கம் இருக்கிறார் நினைச்சிட்டு இருக்கீங்க? நிறைய பேர் வாழ்க்கையில நமக்கு எதிராக ஒருத்தன் ஒரு தவறை, நமக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை வைத்து விட்டான் என்றால் நம்ம என்ன செய்கிறோம்? கடவுள் கெட்டது செய்கிறோம் பக்கம் தான் இருக்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அதான் பழைய ஏற்பாடு சொல்லுது, 16,000 பேரும் தாக்கினாலும் 16,000 பேர் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி கடவுள் தன்னுடைய வாக்குறுதியை நிலைநாட்ட விரும்புகிறார். எனவே துன்பம் வருகிற போது, துயரம் வருகிற போது, பிரச்சனைகள் வருகிற போது துவண்டு விடக்கூடாது. நம்முடைய செபஸ்தியார்
மிகப்பெரிய ஒரு படைத்தளபதி. அவர் ஒரு பொய் சொன்னார். என்ன பொய் சொன்னார் தெரியுமா? எதுக்காக பொய் சொன்னார்? ஒரு பொய் சொன்னார் தெரியுமா? என்ன மக்களை எதுக்கு ஒரு பொய் சொன்னார்? அந்த அரசன்ட்ட என்ன பொய் சொன்னார்? தான் கிறிஸ்தவன் என்பதை மறைத்து அந்த படையில் போய் சேரார், தலைவனாக மாறுகிறார். கிறிஸ்தவன் சொன்னால் நிச்சயமாக அந்த அரசன் கொன்று போடுவான் அல்லது சேர்க்க மாட்டான் படையில். அந்த கிறிஸ்தவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற அந்த தருணத்தில் அவருடைய அழுகையை, புலம்பலை, அப்போ பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்ற பாரு, என் மக்களுடைய அழுகலை நான் கேட்டேன், நான் அவர்களை மீட்பேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை உள்வாங்கக்கூடியவர்களாக புனித செபஸ்தியார் என்ன செய்கிறாரு? பொய் சொல்லிட்டு உள்ள போறார், படைத்தலைவரையா உள்ள போறார். அங்கே போய் கிறிஸ்தவர்கள்ட்ட போய் பேச ஆரம்பிக்கிறார். அப்போ இன்னொரு ஆள் அந்த சிறை காவலர் அங்கே இருக்கிறாரு, கண்டுக்கு பார்த்துறார். அந்த சமயத்தில் அவருடைய அந்த சிறை காவலுடைய மனைவி நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார். அப்போ இவர் யாரையோ பற்றி அறிவிக்கிறாரு, இயேசுவை பற்றி அறிவிக்கிறாரு, அரசனுக்கு பிடிக்காத ஒரு ஆள் அறிவிக்கிறாரு. அப்படின்னு சொன்னாலும் கூட அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை கடவுள் உங்களை மீட்பார் என்று செபஸ்தியார் அந்த மக்களுக்கு சொல்கிறார், சிறையில் இருக்கிறவங்களுக்கு. அப்போ அந்த கடவுள் யார் என்பதை அந்த சிறை காவலர் செபஸ்தியார்ட்ட கேட்குறார். என் மனைவி இப்படி நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, கவலைப்படாத, நான் இன்னைக்கு உன்னுடைய வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி உன்னை செபஸ்தியார் அந்த பெண்மணி மீது கை வைத்து சிலுவை அடையாளம் பெறுகிறார். அந்த நோய் நீங்க பெறுகிறது. எனவே அந்த சிறை காவலர் என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறார். அப்போ மீண்டுமாக செபஸ்தியார் சொல்றாரு, எல்லா மக்களையும் ஒரு இடத்துல கூட்டு நான் இயேசுவை பற்றி அறிவிக்க வேண்டும், இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த குழுவை அங்கே அமைக்கிறார். அவரும் அங்கு நற்செய்தி பணியாற்றுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியானது அந்த அரசனுக்கு போய் சேருகிறது. உடனடியாக என்ன செய்யப்படுகிறார்? என்ன பண்றாரு செபஸ்தியார? அந்த அரசன் இங்கே இருக்கிற சுரூபத்தில் எப்படி அந்த அம்பு பாய்ந்திருக்கிறதோ அதே போல அம்பு பாய செய்து அவரை கொல்ல திட்டமிடுகிறார். ஆனால் அந்த அம்பு என்ன செய்யலை? அவரை வெட்டி வீழ்த்தவில்லை, குத்தி வீழ்த்தவில்லை. மாறாக அவர் உயிரோடு வருகிறார், மீண்டுமாக உயிரோடு வருகிறார். மீண்டும் அவருக்கு தண்டனை அளிக்கப்படுது. கம்புகளால் அடித்து கொல்லப்பட அரசன் ஆணையிடுகிறான். அதிலும் அவர் மரணமடைந்து மறைச்சாட்சியாக மாறுகிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இப்படியாக பல துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கலாம், இப்படியாக பல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கலாம், வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனை வந்தால் இன்னொரு பிரச்சனை தயாராக இருக்கும். அப்போ கிறிஸ்தவர்களாகி நமக்கு ஆண்டவர் தருகிற வார்த்தை என்ன? நம்பிக்கையோடு இருங்கள். நம்முடைய புனித செபஸ்தியார் வழியாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று, நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். அதான் கடவுள் தருகிற வார்த்தை. அஞ்சாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன், பெருஞ்சுமை சுமந்த எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பால் தருவேன். கிறிஸ்தவனாக இருந்தோம் என்றால் எப்படிப்பட்ட பாதையில் நடக்க போவோம்? பூ போட்ட பாதையிலையா? கிடையாது. கரடுமுரடான வாழ்க்கை. கரடுமுரடான வாழ்க்கையில் நம்பிக்கையோடு பயணிப்பது தான் கிறிஸ்துவ வாழ்வு. இந்த நம்பிக்கையை ஒருவர் மற்றவருக்கு எடுத்து காட்ட வேண்டும். நாம் ஒவ்வொருவரையும் அதற்காக தான் அழைத்திருக்கிறார். இடைவிடாது நன்றி சொல்லுங்கள், எப்போதும் எப்போதும் மகிழ்ச்சியாயிருங்கள். மகிழ்ச்சியாக இருந்துட முடியுமா? இந்த உலகம் உங்களை மகிழ்ச்சியோடு இருக்க வைத்து விடுமா? நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா என்ன செய்யும் நினைக்கிறீங்க? உங்களை வாழ விடா. ஒரு சிலை வடிவமைப்பாளர் என்ன செஞ்சார்? தன்னுடைய ஒரு சிலையை ரொம்ப அழகாக படிச்சிருக்கார். இந்த சிலையை மக்கள் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வெளியில் வைக்கிறார். அவர் செஞ்சதுலேயே மிக அழகான சிலை இந்த சிலை தான். என்னது சிலை. சென்று பக்கத்தில் வரவங்கள்ட்டெல்லாம் பார்க்கறதுக்காக வெளியில் வைக்கிறார். அப்போ அவருடைய நெருங்கிய நண்பர் வரார். யார்? நெருங்கிய நண்பர். பதில் சொன்னால் தான் நீங்கள் தூங்குறீங்களான்னு தெரியும் எனக்கு. யார் வரா? நெருங்கிய நண்பர். உங்களுடைய வாழ்க்கையோடு தொடர்புள்ள கதை இது. நெருங்கிய நண்பர் வரார். அப்போ என்ன செய்கிறாரு? இந்த சிலை எப்படி இருக்குப்பா அப்படின்னு கேட்குறார். நண்பர் பார்த்துட்டு, செம்ம சூப்பர், இது மாதிரி நான் சிலையை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் கடைசி அவர் வார்த்தை சொல்கிறாரு, இந்த சிலையில் கண்ணு கொஞ்சம் எப்படி இருக்குது? கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்குது, மற்றபடி எல்லாம் என்னது சூப்பர் அப்படின்றார். சரி, என்னடா அது நல்லா நமக்கு அழகாக இருக்கிற மாதிரி இருக்குது, பட் ஆனால் இதை நம்ம எடுத்துக்கணும் போல், ஏதோ ஒன்று இருக்குது, தவறு இருக்குது போல் அப்படின்றார். இரண்டாவதாக அவருடைய சொந்தக்காரர் வரார். ரெண்டாவது யார் வரா?
சொந்தக்காரர், நம்முடைய உறவினர்கள், அதுபோல் சொந்தக்காரர் வரார், அந்த சிலை செய்வருடைய உறவினர் வரார். அப்போ கேட்குறாரு எப்படி இருக்கு அப்படின்னாரு. அவரும் பிரமிச்சு போய், ச்சே இதுபோல் ஒரு சிலையை பார்க்க முடியுமா, ரொம்ப அழகாக பண்ணியிருக்க, உனக்கு பாராட்டுகள் என்று சொன்னாராம். அப்போ கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாராம். என்ன சொன்னார்? மூக்கு கொஞ்சம் எப்படி இருக்குது, சப்பையாக இருக்குது, கொஞ்சம் கூர்மைப்படுத்தினா ஷார்ப்படுத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏடா ரொம்ப அழகாக இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், இன்னும் சரியில்லை மாதிரி தெரியுதே, ஏதோ ஒரு குறை இருக்குது போல் மூக்கில் அப்படின்னு சொன்னாராம். சரி, இவரே போய் இன்னொரு சிலை வடிவமைப்பாளரை போய் கூட்டிகிட்டு வரார். சிலை எப்படி இருக்குது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வரார். அவர் வந்துட்டு ரொம்ப அருமையாக செஞ்சுருக்கப்பா, என்கிட்ட படிச்சுட்டு போனேன், எல்லா திறமையும் இதில் போட்டு செஞ்சுருக்க மாதிரி இருக்குது, ஆனால் ஒரே ஒரு குறை இருக்குது, காது இந்த கழுத்து பகுதி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, அது செஞ்சிட்டின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இவருக்கு தூக்கமே வரல. என்னது, தான் செஞ்ச சிலை அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நினச்சவருக்கு இத்தனை பேர் குறை சொல்லிட்டு போயிட்டாங்க. உடனே இவருக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. நைட்டு பூரா என்ன ஆயிரும், தூக்கமே வராது. நமக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டால் தூக்கம் வருமா? வராது. அழுது புரண்டாலும் என்ன பண்ணும், முழிச்சே படுத்திருப்போம், எப்படா விடியும் அப்படின்னு சொல்லி. அதே போல் அந்த மனிதர் என்ன செய்கிறாரு, சிலை வடிவமைப்பாளர், தூக்கமே வரல. சிந்திக்கிறாரு. காலையில் எந்திரிச்சு என்ன செய்கிறார், அவர் அந்த சிலையில் எந்த ஒரு மாற்றமும் செய்யலை. இருந்தாலும் போய் தன்னோட நண்பனை போய் அழைச்சி வரார். நண்பா, நீ ஒரு குறை சொன்னில்ல இந்த கண்ணில் அதை நான் சரி பண்ணிட்டேன், இப்போ எப்படி இருக்கு சொல்லு அப்படின்னார். இப்போ தான் என்ன எப்படி இருக்குது சிலை, மீன் கண்ணு போல் அழகாக இருக்குது, முழுமை அடைஞ்சிருச்சு சொன்னாராம். ரெண்டாவது யார், சொந்தக்கார்ட்ட வந்துச்சு, நான் மூக்கை சரி பண்ணிட்டேன், இப்போ எப்படி இருக்குது பாரு அப்படின்னாராம். அப்போ என்ன சொல்லியிருப்பார், மூக்கும் முழியுமா, சிலை ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னாராம். கடைசியாக அந்த சிலை வடிவமைப்பாளர் வர சொன்னாராம். அப்படின்னு சொன்னாராம், இப்போ தான் பெஸ்ட்டு, சூப்பர், ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொன்னாராம். அப்போ இந்த சிலை வடிவமைப்பாளர் எல்லாத்தையும் அமுச்சு விட்டு தன்னுடைய உள்ளத்தில் சிரிச்சிட்டாராம். இதெல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் வெற்று குறை, சொல்வதற்காக சொன்னீர்கள் என்று சொன்னாராம். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் நம்மை இப்படி தான் மட்டம் தட்டும், இப்படி தான் நம்மளை கேவலப்படுத்தும், இப்படி தான் நம்மளை அவமானப்படுத்தும். பல நேரங்களிலே நாம் நன்றாக செய்தாலும் குறை சொல்லும், செய்யாட்டியும் நம்மளை குறை சொல்லிட்டு இருக்கோம். அதனால் எதையும் காதில் வாங்கக்கூடாது. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நான் உன்னை பெற்றெடுத்தேன், கடவுள் நம்மை பெற்றெடுத்திருக்கிறார், தாயின் கருவில் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் சொல்வார் என்றால் நாம் ஒவ்வொருவரும் கடவுளுக்குரியவர், வேற யாருக்கு கிடையாது. இவனை பாராட்டணும், இவன் நம்மளுடைய பாராட்டணும், அவன் நம்மளை பாராட்டணும், என்னை ஆசிரியர் பாராட்டலை அப்படின்னு கவலைப்படாதீங்க. கடவுள் உங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நோக்கி உங்களை பயன்படுத்துவார். உங்களை கஷ்டத்தில் துன்பத்தில் உங்களை விழச் செய்திருக்கிறார் என்றால் அது யாருக்கான திட்டம் இல்லை, நமக்கான திட்டம் அல்ல, கடவுளுக்கான திட்டம். அன்னை மரியாள் வயிற்றில் இயேசு பிறக்க வேண்டும். அதே சமயத்தில் அவருக்கு முன்னாடி யார் பிறக்கணும்? திருமுழுக்கு யோவான் பிறக்க வேண்டும். மலடி என்று சொல்லப்பட்ட எலிசபெத் அம்மா எத்தனை முறை அழுதிருப்பாங்க, எத்தனை வருடம் அழுதிருப்பாங்க. இன்னைக்கு குழந்தை இல்லை, எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு படிப்பு வரல, எனக்கு சம்பளம் இல்லை இப்படின்னு சொல்லி இந்த உலகம் உங்களை தூற்றினாலும் உங்களுக்காக கடவுள் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த அம்மாவுக்கு 90 வயசுல எவ்வளோ வருஷம் நம்ம இன்னைக்கு கேட்டு நாளைக்கு கிடைக்குன்னு நினைக்கிறோம், இன்னைக்கு கேட்டுட்டு உடனடியாக வீட்டுக்கு போன உடனே கிடைக்குன்னு நினைக்கிறோம். இந்த அம்மா 90 வயசு வரைக்கும் காத்திருக்குது. எனவே கடவுளுடைய திட்டத்தில், யாருடைய திட்டத்தில்? கடவுளுடைய திட்டத்தில் இயேசு பிறப்பதற்கு முன்பாக திருமுழுக்கு யோவானை பிறக்கச் செய்கிறார். தன்னுடைய பாதைகளை செம்மைப்படுத்த, இயேசுவை சுட்டிக்காட்ட, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, இயேசுவுக்கு திருமுழுக்கு கொடுக்க திருமுழுக்கு யோவானை 6 மாதத்துக்கு முன்னாடி பிறக்க வச்சு அந்த திட்டத்தில் கடவுளுடைய திருவுளத்தில் ஐக்கியப்படுத்தியிருக்கிறார் என்றால் எலிசபெத் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அன்னைக்கு பட்ட துன்பத்தை விட இன்னைக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி என்பது மிகப்பெரியதாகும். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் பிரச்சனைகளை கிட்ட துவந்து போகாதீர்கள். நம்முடைய செபஸ்தியாருக்கு இல்லாத துன்பமா, அவருக்கு இல்லாத வழியா, அவருக்கு இல்லாத வேதனையா? ஆனால் அவருடைய வாழ்வில் இயேசு என்னை மீட்பார், கடவுள் என்னை மீட்பார் என்று சொல்லி காத்து கிடந்தார். எனவே அன்புக்குரியவர்களே, எனவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான துன்பங்களையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் என்னை பயன்படுத்தி இருக்கிறீர், நீ என்னை வழிநடத்தும் என்று சொல்ல வேண்டும். உங்கள் துன்பத்தை அவர் இன்பமாக்குவார். உதவாக்கரை என்று சொல்லப்பட்ட உங்களை உயர்த்துவார்.
நிராகரிக்கப்பட்ட உங்களை கோபுரத்தில் உயர்த்துவார். புதிந்து போயிருக்கிற உங்களை பொக்கிஷமாக மாற்றுவார். மடிந்து போயிருக்கிற உங்களை மேலே எழச் செய்வார். விலைக்கு வைக்கப்பட்ட உங்களை கட்டிடத்தின் மூளைக்கல்லாக மாற்றுவார். உங்கள் வலுவின் மேல்தான் வல்லமை வெளிப்படப் போகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்று நாம் செபஸ்தியாரை தேடி வந்திருக்கிறோம் என்றால் நிச்சயமாக அவர் நமக்கு பரிந்து பேச போகிறார். அவர் நிச்சயமாக பரிந்து பேசுவார். அதற்கு நாம் இன்னும் ஆழமான விசுவாசத்தோடு அவரை தேட வேண்டும். செபஸ்தியாரே போன வருஷம் கேட்டிருப்போம், இதை கொடுன்னு கேட்டிருப்போம், தந்திருக்க மாட்டார். தொடக்கத்தில் சொன்னேன், தூய உள்ளத்தோடு கேட்கணும், எந்த ஒரு பாவம் இல்லாமல் கேட்கணும். கடவுள் நிச்சயம் தருவார். நம்ம எல்லாம் மனிதர்கள், பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். நிறைய பேர் என்ன செய்கிறோம், நோன்பிருந்து அந்த செபஸ்தியாருக்காகவோ ஒவ்வொரு திருவிழாவின் பொழுது நோன்பிருந்து விசுவாசத்தோடு கேட்க ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். கடைசியாக ஒரே ஒரு இறைவார்த்தை நம்ம எல்லாருக்கும் 1 சாமுவேல் 1:17 சொல்கிறது, மன நிறைவோடு செல், இஸ்ரேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார். பிரைஸ் தி லார்ட். அவர் கேட்டுருவார். அவர் கேட்டுட்டார். இனி நாம் பெறப்போக நாம் தகுதி உள்ளவளாக இருக்க போகிறோம். அதற்கு புனித செபஸ்தியார் நிச்சயமாக பரிந்து பேசார் உணர்வோடு துறஞ்சிவிப்போம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன். மற்றும் இளையோர் படிப்பிலும் ஞானத்திலும் தெய்வ பக்தியிலும் சிறந்து விளங்கவும், வேலையில்லாதோருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவும், திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணையின் கடலை இறைவா, எங்கள் ஹெம்ஸ்டோன் பகுதியில் வசிக்கும் அனைத்து குடும்பங்களையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். குடும்பங்களில் ஒற்றுமையான சமாதானத்துடன் வாழவும், பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படவும், அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் பெற வேண்டி இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, புனித செபஸ்தியாரின் திருவிழா திருப்பலியை நிறைவேற்றும் அருள் பண்ணி ஜோஜோ லாரன்ஸ் அவர்களையும் அருள் பண்ணி லெலின் அவர்களையும் நிறைவாக ஆசிர்வதியும். அவர்களுடைய இறைப்பணியில் மென்மேலும் வளரவும், அவர்கள் பணி செய்யும் இடங்களில் உள்ள இறை மக்களையும் நிறைவாக ஆசிர்வதிக்கவும், இவர்களின் பெற்றோர்களையும் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். படைகளின் ஆண்டவரே இறைவா, புனித செபஸ்தியாரின் திருவிழா சிறப்பாக நடைபெற உறுதுணையாயிருக்கும் செபஸ்தியார் திரு ஆலய நிர்வாகிகளையும், உடல் உழைப்பை கொடுத்த அனைத்து மக்களையும், நன்கொடையாளர்களையும், தேர் பொருள் உபயம் செய்யும் அனைத்து குடும்பங்களையும், இப்பலியில் பங்கெடுக்கும் இறைமக்கள் அனைவரையும் அவர்களின் குடும்பங்களையும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிக்கும் இந்த பிரார்த்தனையில் உங்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும், உங்களுக்கு இடதுபுறமும் வலதுபுறமும் இருக்கின்றவர்களை ஒரு கணம் நினைத்து கொள்ளுங்கள். அவர்களின் உள்ளத்தின் தேவைகளை நீங்கள் தெரிந்திருக்க மாட்டீர்கள். ஆனால் இறைவனுக்கு நாம் பரிந்துரைக்கிற பொழுது அடுத்தவர்களுக்காக ஏறெடுக்கும் ஜெபம் அற்புதமாக கேட்கப்படும் என்பதை உள்ளத்தில் நிறுத்தி உங்கள் பக்கத்தில் இருக்கின்றவர்களுக்காக உருக்கமாகவும் பக்தியாகவும் ஜெபியுங்கள். அவர்கள் வேதனைகள் படலாம், அவர்கள் துன்பம் துயரங்களை தாங்கிக் கொண்டிருக்கலாம், யாரும் பார்க்கக்கூடாது என்கிற மனநிலையில் அந்த முகத்தை மறைத்திருக்கலாம். ஆண்டவா, நீ மந்தையின் ஆடுகளை அறிவீர், அவை உன் கூக்குரலுக்கு செவிசாய்க்கும் என்பதை நினைத்தவர்களாக அவர்கள் உள்ளத்தின் தேவைகளை தேவன் சந்திக்க வேண்டும், திராணிக்கு மேல் அவர்கள் சோதிக்கப்படக்கூடாது என்று உங்கள் அருகில் இருப்பவர்களுக்காக நீங்கள் உருக்கமாய் செபியுங்கள். நன்றி இயேசுவே, எங்கள் செபம் கேட்டுக்கொண்டிருப்பதற்காக, எங்களை ஒருபொழுதும் நீர் அனாதையாக்கக்கூடாது என்பதற்காக அவனியில் நீர் பிறந்து எங்களோடு வாழ்ந்து தொடர்ந்து நாங்கள் மகிழ்வாய் இருக்க வேண்டும் என்பதற்காக எங்களில் இருக்கின்றவர்களை செபஸ்தியாரை போல புனிதர்களாக்கி எங்களுக்கு பரிந்து பேச அவர்களை காவலாய் கொடுத்திருக்கின்றேன். எம் பாதுகாவலருக்கு விழா எடுக்கும் வேளையில் இதோ இவர்களுடைய செபங்களை கேள். இவர்கள் பிறருக்காக ஜெபிக்கும் இந்த வேளையில் அந்த ஜெபம் ஏறெடுக்கப்படும் என்கிற நம்பிக்கையின் பேரால் எம்மவர் வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாளின்
காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஈச்செழும் தெய்வமே, எளியவை தருகின்ற காணிக்கை. ஈச்செழும் தெய்வமே, எளியவை தருகின்ற காணிக்கை. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். அன்புக்குரியவர்களே, உங்களுடையதும் எங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலின்றி பணியை ஏற்றுக்கொள்வாராக. கனிவுமிக்க இறைவா, இக்காணிக்கைகள் மீது உமது ஆசையை ஒழிந்தருளும். புனித செபஸ்தியாரின் ரத்தம் சிந்தி அறிக்கையிட்ட நம்பிக்கையில் எங்களையும் உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித செபஸ்தியார் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி ரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் உண்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இந்த மண்ணுலகில் இடையிறாது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குடும்பமாய் பாடுவதாவது
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே இப்படி ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு பகிர்ந்தளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் உடல். உம்மை ஆராதிப்பேன் அழகை, என்னை தேடி வந்த அழகை, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகை, என்னை தேடி வந்த அழகை, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு பகிர்ந்தளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். உம்மை ஆராதிப்பேன் அழகை, என்னை தேடி வந்த அழகை, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகை, என்னை தேடி வந்த அழகை, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உம்முடைய இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உம்முடைய உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இத்தனை ஆண்டு காலமாக இந்த செபஸ்தியார் இங்கிருந்தும் பல குடும்பங்கள் இங்கு வறுமையாலும் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். விசுவாசம் என்பது பல நேரங்களில் கேள்விக்குறியாயிருந்த தருணங்கள் இருக்கிறது. உறவு பிரச்சனைகள், இன்னும் இந்த பகுதி வாழ் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏராளம் ஏராளம். பல நேரங்களில் இதோ இந்த மக்களை நினைத்த இந்த செபஸ்தியார் எவ்வளவோ பரிந்து பேசியும் கூட வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தில் முன்னேற முடியாத சூழல். அதனால் பல பிள்ளைகள் படிக்க முடியாத சூழலும் இருந்திருக்கின்றன. ஆனால் இவ்வளவோ மாற்றங்கள் இந்த நாளில் நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவோ வளர்ச்சியை இவர்கள் கண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த தலைமுறையினர் எவ்வளவோ முன்னுக்கு வர போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த சமூக அவலங்களிலிருந்தும் போராட்டங்களிலிருந்தும் செய்க இவர்கள் இதோ கற்றுக்கொண்ட தருணங்கள் நிறையா இருக்கின்றது. ஒப்பு கொடுத்து செபிக்கின்றேன். காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நான் அழுதத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம,
தனிமையில் நான் அழுததன் நீர் மறக்கலையே. நான் ஒடுக்கப்பட்டு கிடந்து, நான் உடைஞ்சு போய் கிடந்து, என ஒட்டி சேர்க்க நீங்க வந்தது நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டத நான் மறக்கலையே. உண்மை ஆராதிப்பேன் அழகை, என்னை தேடி வந்த அழகை, உண்மை பாட உண்மை புகழ ஒரு நாள் பத்தலையே. உண்மை ஆராதிப்பேன் அழகை, என்னை தேடி வந்த அழகை, உண்மை பாட உண்மை புகழ ஒரு நாள் பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கொடி ஜனம் இருந்தாலும் உண்மை விட அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கொடி ஜனம் இருந்தாலும் இயேசுவுக்குள் அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே. நாங்கள மறந்த போது நீங்க என்ன மறக்கவில்லை, நாம் கீழே விழுந்தும் நீங்க என்ன மறக்கலையே. மனுஷ மறந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. உண்மை ஆராதிப்பேன் சரி தேடி வந்து உண்மை காண உண்மை புகழ ஒரு நாள் பத்தலையே. உண்மை ஆராதிப்பேன் அழகை, என்னை தேடி வந்த அழகை, உண்மை பாட உண்மை புகழ ஒரு நாள் பத்தலையே. நன்றி இயேசுவே. எங்கள் பீடத்தில் வந்திருக்கிற உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே என் பிள்ளைகள் ஆட்கொள்ளப்படும்படிக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் எவ்வளவுதான் மின் விளக்குகளாலும் இந்த அலங்காரங்களாலும் எவ்வளவு ஃப்ளெக்ஸ் ஓட்டினாலும் எத்தனை தேர் இழுத்தாலும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்தால்தான் அதுதான் நிரந்தர மகிழ்ச்சி. இந்த விழாக்கள் எல்லாம் ஏதோ வந்து போகக்கூடிய ஒரு மகிழ்ச்சி. ஆனால் எங்க குடும்பங்களில் நீங்க எப்பொழுதும் இருப்பதுதான் உண்மையான மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை தேடி வந்திருக்கக்கூடிய ஏதோ என் சகோதர சகோதரிகளை இந்த திருப்பிடத்தின் முன்பாக ஒப்பு கொடுத்து செபிப்பதிலே ஆண்டவரே இது நாங்கள் மகிழ்ச்சி கொள்ளுகிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளின் தள்ளத்தொட்டு சொல்லுங்க தகப்பனே, என் மகனே என் மகளே நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க ஆண்டவரே. உன் குடும்பத்தில் நீ எதையெல்லாம் ஏதோ சந்திக்கிற ஒரு சவாலாய் நினைக்கிறாயோ, இந்த விழாவின் மகிழ்ச்சியை நாடி வந்திருக்கிற நீ உன் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் இது உள்ளத்தின் எவ்வளவோ தேவைகளை சுமந்து எங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய இந்த செபஸ்தியார் வழியாக நாங்கள் அடைந்து கொள்வோம் என்கின்ற நம்பிக்கையில் வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லும் ஆண்டவரே, நீ ஆசீர்வாத கிண்ணமாய் வழிந்தோடுவாய். உன் குடும்பம் வளப்படும், உன் குடும்பம் செழிப்பாயிருக்கும், உன் குடும்பம் மகிழ்ச்சியை எப்பொழுதும் அனுபவிக்கும். உடல் நோயினால் உள்ள நோயினால் ஒருவேளை நீ வேதனைப்பட்டால் விடுதலை நாயகன் வெற்றி தருவார் என்கின்ற நம்பிக்கையின் பெயரால் நீ முழந்தாள் பட்டியலில் செவித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில இந்த தெய்வீக பிரசன்னத்தில் இது சாதாரண அப்பம் அல்ல, இது சாதாரண திராட்சை ரசம் அல்ல, ஆண்டவருடைய உயிருள்ள உடலும் இரத்தமுமாக 2025 ஆண்டு யூபிலி ஆண்டை கொண்டாடக்கூடிய இதோ எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இருக்கக்கூடிய நம்மை வழிநடத்தக்கூடிய இறைவன் பிரசன்னமாக இருப்பதால் தான் இந்த திருச்சபை இப்படி கட்டி எழுப்பப்பட்டு இன்று இங்கு இந்த கெல்சன் பகுதியிலே இந்த செபஸ்தியாருடைய நாமத்தினாலே ஒரு அழகான ஆலயத்தில் குழுமி இருக்கிறோம். ஆண்டவரே, என் பிள்ளைகள் நம்பிக்கையோடு வந்திருக்கிறார்கள், என் பிள்ளைகள் நம்பிக்கையோடு வந்திருக்கிறார்கள். வீர விசுவாசியா எங்களுக்காக மறைசாட்சியாய் மரித்த செபஸ்தியாருடைய பிள்ளைகளாக இவர்கள் இருக்கிறார்கள். இதோ எங்களுடைய விசுவாசத்தை வளர்த்தெடுத்த அவரை போல நம்பிக்கையில் வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் இதோ அவங்களை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே, அம்மா உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லி இஸ்ரேல் மக்களை பார்த்து சொன்ன அதே வார்த்தையை சொல்லி, அம்மா ஐயா பிள்ளைகளே உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லி உன் நம்பிக்கை நிமித்தம் நான் உன்னை பலப்படுத்துகிறேன், உன் நம்பிக்கை நிமித்தம் நான் உன்னை வலுப்படுத்துகிறேன், என் நம்பிக்கை நிமித்தம் உன்னை நான் வளப்படுத்துகிறேன் என்று சொல்லி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதத்திற்காக இதோ இந்த வேளையிலே என் பிள்ளைகள் கூடியிருக்கிறார்கள். இந்த திருவிழா மகிழ்ச்சி, இந்த கொண்டாட்ட மகிழ்ச்சி எப்பொழுதும் இந்த பிள்ளைகளுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தங்கியிருப்பதாக. இந்த குடும்பங்கள் எல்லாம் இதோ சந்தோஷமாக வாழட்டும். ஒவ்வொரு குடும்ப தலைவனையும்
தலைவியையும் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. குழந்தைகளா நல்லா படிக்கணும் ஆண்டவரே. இதோ எதிர்காலத்தில் சிறப்பா படிச்சதுனால அந்த பெரிய ஆளா இருக்கிறோன்னு மாறுதட்டி கொள்ளும் அளவுக்கு ஞானத்திலும் கல்வி அறிவிலும் திறமையிலும் எங்க குழந்தைகள் எங்க நிரப்பும்படிக்காக சொல்லுகிறேன். இந்த பிள்ளைகளுக்காக கஷ்டப்படக்கூடிய அன்றாட கூலி வேலை செய்யக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் இங்க இருக்காங்க ஆண்டவரே. அவங்களெல்லாம் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அவங்களுக்கெல்லாம் தேவரீர நல்ல சுகம் கொடுங்க ஆண்டவரே. அந்த குடும்பத்தின் தலைவனும் தலைவியும் என் மந்தையின் ஆடுகளை பசுமையான புல்வெளிக்கும் நல்ல நீர்நிலைக்கும் அழைத்து சொல்லக்கூடிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது என்பதை உணர்ந்து என் பிள்ளைகள் உழைக்க சக்தி கொடுங்க, தெம்பு கொடுங்க. அதற்கான ஆரோக்கியமான சூழ்நிலையை இந்த குடும்பங்களுக்கு உருவாக்கி தரும்படிக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இங்க இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களும் ஒத்துமையிலும் சமாதானத்திலும் நல்ல இருக்கட்டும் ஆண்டவரே. எண்ணற்ற இளைஞர்கள் பட்டாளங்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே. இன்றைய இளைஞர்கள் எல்லாம் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இன்று அவர்கள் சிக்கி சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவரை பொறுப்புள்ள இளைஞனாக ஒவ்வொரு பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையை அலங்கரித்துக் கொள்ளக்கூடிய அழகாக்கி கொள்ளக்கூடிய நல்ல பிள்ளைகளாக வாழ்வதற்கான ஆசீர்வாதங்கள் கொடுங்க ஆண்டவரே. சமூகத்தில் எதிர்நோக்கக்கூடிய சவால்களை எல்லாம் இதை சந்திக்கக்கூடிய திராணியை, தைரியத்தை, துணிச்சலை என் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படிக்காக சொல்லுகிறேன். இதோ பிள்ளைகளுடைய படிப்புக்காக, வரனுக்காக, வேலை வாய்ப்புக்காக, என் குடும்ப சமாதானத்திற்காக என்று வெளியே சொல்ல முடியாமல் கண்ணீர் விட்டு செபிக்கக்கூடிய, உள்ளத்தில் புழுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த செபத்தை ஏறிடுங்க ஆண்டவரே, கேளுங்க ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த பீடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க யாரையும் கைவிட மாட்டீங்கப்பா. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்னவர் நீங்க தகப்பனே. இந்த நம்பிக்கையின் பெறால இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளையும் தோள் தட்டி, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தலை தொட்டு, ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் சொல்லி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேம்மா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறையா, பிள்ளைகளை நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி தேவரீரே என் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கும்படிக்காக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்று எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவன் இயேசு பொதித்தவாறு அந்த அரசு மண்ணில் அவருடைய பிள்ளைகள் நாம் எல்லோரும் இணைந்து இருக்கரம் விரித்தவர்களாக வெண்ணக தந்தையிடம் உரிமையாயும் ஆசையோடும் அன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருள உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். அந்த இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கவலைகளும் கஷ்டங்களும் கண்ணீரும் கடன் பிரச்சனைகளும் இன்றி நலமாய் வளமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய கிறிஸ்துவுடைய வருகைக்காகவும் மகிழ்ச்சியோடு காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகின்றேன் என்று அந்நாளில் உம் திருத்தூதர்களுக்கு திருவாய் மொழிந்திர வாழ்வின் குற்றங்களை பாராமல் நம்பிக்கை கண்ணோக்கி நாங்கள் வேண்டி கேட்கிற அமைதி, ஒற்றுமை, சமாதானம், சந்தோஷம், இரக்கத்தை எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பங்கிலும் நாட்டிலும் சபைகளிலும் நிறைவாய் தந்தருள்வீராக. என்னிடம் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. அழகா சொல்லுவாங்க, சமாதானம் எங்க பிறகுதுன்னா நம்ம சிரிக்கிற சிரிப்புல தான், ஒரு சின்ன புன்னகையில இருந்து தான் சமாதானம் பிறக்குதுங்கிறாங்க. எனவே மற்றவங்களுடைய முகத்தை பார்த்து நல்லா அவங்க கண்ணை பார்த்து ஸ்மைல் பண்ணி நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க, திருவிழாக்கெல்லாம் வாழ்த்து சொல்லி சமாதானம் சொல்லுங்க. காட் பிளஸ் யூ. அமைதி உரித்தாங்க.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவீதோ நாங்கள் உட்கொள்ளும் உடலும் இரத்தம் நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் பரிவிறக்கத்தில் உள்ளத்தை உடலையும் காத்திட்டு வருவதாக அருள் புரியும் என்றும் கட்டளைகளை கருத்தொட்டுக்கச் செய்தருளும் ஒருபோதும் உண்மை விட்டு பிரியப்படாது. இதோ இறைவனின் செம்மறிவரை உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்ற விருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் அத்தனை பேரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீங்கள் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியரும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தம் பாதுகாத்து நமக்கு நிலை வாழ்வினை வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, நமது எளிய அழைப்பை ஏற்று இன்று திருப்பலி நிறைவேற்றி தந்த நமது மரியன்னை பேராலய முன்னாள் பங்கு தந்தையுமான இந்நாள் அம்மாப்பேட்டை பங்கு தந்தை அருள்பணி ஜோஜோ லாரன்ஸ் அவர்களுக்கு நமது செபஸ்தியார் ஆலய நிர்வாகிகள், விழாக்குழு கமிட்டி உறுப்பினர்கள், இளைஞரணி இயக்கம், அன்பிய பெருமக்கள், ஊர் பொதுமக்கள் சார்பாக நன்றியினை தெரிவிக்கும் விதமாக தந்தை அவர்களுக்கு நமது ஆலய நிர்வாகி திரு ஞானசேகர் அவர்கள் இந்த பொன்னாடையை போற்றி நன்றியினை தெரிவிப்பார். மேலும் இந்த திருப்பலியில் இணைந்து நமக்காக ஒரு அருமையான பிரசங்கம் வழங்கி தந்தை அவர்களும் நமது மரியன்னை பேராலய முன்னாள் உதவி பங்கு தந்தை, இந்நாள் ஐயம்பட்டி பங்கு தந்தையாக பணி செய்து கொண்டு வந்திருக்கிறார். நமது எளிய அழைப்பை ஏற்று இன்று வருகை தந்த அருள்பணி லெனின் அவர்களுக்கும் நமது ஆலய நிர்வாகிகள் சார்பாக நன்றியை தெரிவிக்கும் விதமாக திரு பிரேம் மற்றும் இளைஞரணி தலைவர் ரூபன் அவர்கள் நன்றியினை தெரிவிப்பார்கள். மேலும் நமது மரியன்னை பேராலய
அருகாமையில் வீட்டிற்கும் அருள் சகோதரிகள், பேராலய பங்கு மக்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த திருவிழா திருப்பலியில் பங்கு பெற்ற எல்லோருக்கும் எங்கள் நிர்வாகிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 2015 ஆண்டு ஆயர் ஆண்டனி டிவோட்டா அவர்களால் இந்த மண்ணை சேர்ந்தவனாக இருந்தாலும் தைரியமாக என்னை இணை பங்கு தந்தை என்று அறிவித்தார். இப்பொழுது இருக்கக்கூடிய ஆயர் அவர்கள் பங்கு பணியாளர். நான் அவருக்கு துணையாக இருந்து ஒரு 3வது மாதம் ஒரு மீட்டிங் போட்டோம் ஆயர் தலைமையில். அங்கே வாரம் மீட்டிங் நடக்கும், புது கோவில், அதனால் நிறைய பிளான் பண்ணுவோம். அந்த மீட்டிங்கில் நான் பேசியது இன்றும் ஞாபகம் இருக்கிறது. இவ்வளோ பெரிய கோயிலாக நம்ம கட்டியிருக்கிறோம் உண்மைதான். ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சபைக்கு போய் கொண்டிருப்பது காரணம், அங்கே இருக்கக்கூடிய கிளை பங்குகளை எல்லாம் கோயிலை கட்டி எழுப்புறதில் மக்களை கட்டி எழுப்பாத ஒன்று தான் காரணம். எனவே அதற்கான முயற்சிகளை நம்ம எடுக்கணும். அதுக்கு சின்ன கோயில்களை எல்லாம் புதுப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் காதில் போட்டு, அதன் பிறகு 2015 முடிஞ்சு 16 நான் பங்கு தந்தி ஆகின பிறகு செபஸ்தியார் கோயிலையும் அங்கே இருக்கக்கூடிய சவேரியார் கோயிலுக்கான ஒரு அடித்தளத்தை இட்டு சென்றோம். அதன் பிறகு பார்த்தா ரொம்ப அழகான ஆலயங்கள் சுற்றிலும், அடைக்கலாமாதா கோயில் இங்கே எல்லாமே. இதை விட என்னென்ன பியூட்டி, மக்கள் நீங்கள் நல்லா இருக்கீங்க. உண்மையிலுமே அவன் தம்பி சொன்னான், அஜய் இப்போ எல்லாம் நல்லா இருக்கு பாரு, எங்கள் கோயில் நல்லா செலிப்ரேட் பண்ணுறோம், பூசை ஜபம்லாம். இதை தான் இன்றைக்கி கடவுள் எதிர்பார்க்குறது. நிச்சயமாக அடைக்கலாமாதா கோயில் கண்ணை துறப்பார் நினைக்கிறேன் கூடிய சீக்கிரத்தில். கடவுளுக்கு மேலே யாரும் பெரியவங்க கிடையாது. மனுஷன் நம்ம நினைக்கலாம் நான் தான் பெரியவன், நமக்கு மேலே அவர் இருக்கிறார், அவரெல்லாம் நடத்தி செல்வார். எனவே இந்த நாளில் உங்களோடு நானும் லெனினும் என்னோட இணை உதவி பங்கத்தில் இருந்தாங்க. அப்போல்லாம் இங்கெல்லாம் வந்து பூசைக்கும் போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். மீண்டும் அந்த ஞாபகம் 2025 10 வருஷம் கழித்து இந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்த ஊர் நிர்வாகிகளுக்கு, சேகரனாவுக்கு மற்றும் தம்பிகளுக்கெல்லாம் மனமார்ந்த நன்றி. உங்களுக்கும் நன்றி. கரவோசை எழுப்பி ஒருவர் மற்றவரை வாழ்த்தி கொள்வோம். சிறப்பாக இந்த நிர்வாகத்தை பாராட்டுவோம். நிர்வாகம் குறிப்பாக இளைஞர்கள் எல்லாம் ரொம்ப துடிப்பாக செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. விழாவில் மட்டும் இருக்கக்கூடாது, அதுதான் என்னுடைய ஆசை. மற்ற காரியங்களிலையும் சமூக நிகழ்வுகளிலும் நீங்கள் நல்லா இருக்கணும், அன்பியங்கள் நல்லா கட்டி எழுப்பப்படணும். எனவே உங்களுக்காக நானும் தந்தை லெனினும் தொடர்ந்து செபித்துக் கொள்கிறோம். இன்றைய நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டு முழுக்க இப்பகுதி வாழ் மக்களுக்கு நாம் எடுத்து செபம் கொண்டாட்டம் அத்தனை ஆசீர்வாதங்களையும் கொடுக்குங்கிற நம்பிக்கையின் பெயரால் உங்களை மனசார வாழ்த்தி உங்கள் அத்தனை பேருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரை, இந்த தூய மறை நிகழ்வுகளால் புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உம்மையை வேண்டுகின்றோம். புனித செபஸ்தியாரின் மாறாத வியத்தகு மனத்திடனை பின்பற்றி பொறுமையின் நிலையான கைமாற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித செபஸ்தியாரிடமிருந்த வீர விசுவாசம் உங்கள் உள்ளத்தில் எப்பொழுதும் பற்றி எரிந்து இறைவனின் அன்பு பிள்ளைகளாய் என்றும் வாழ எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொரு மீதும் தங்கி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய அன்பிலும் புனித செபஸ்தியாருடைய தோழமையிலும் என்றும் நீங்கள் நிலைத்து வாழ சென்று ஆளுங்கள். கடவுள் நம்மோடு. நன்றி கூறி பாடுவோம், நல்ல தேவன் இயேசுவை அரிய செயல்கள் மாற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி வாழ்ந்திட